எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுக்குன்னா கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் கல்யாணமே ஜூன் 28 அன்றைக்கி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி. இப்போ ஜூன் 2 ஆகி போச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் என்னால் போட முடியும். தவிர நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த கதையை போடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஸ்டோரிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனாலே எதில் ஸ்டோரி இருந்தாலும் படிக்காமல் அதை விடவே மாட்டேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா இன்னும் அடிக்ட் ஆகிடுவேன். அதை எப்படியாவது படித்து ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோன் டைமே ஏதாவது ஸ்டோரி இந்த மாதிரி பார்த்தோன்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு புக் வரும் பாருங்கள், அதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி கவிதைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி படிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதே மாதிரி கவிதைன்னா எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்டோரியும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாரஸ்யமாக இருக்குன்னா இன்னமும் நல்லா பார்ப்பேன் நான். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் அந்த துணை பாடம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதே தான் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்படியே படிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி கதை ஆரம்பத்துலேருந்து எனக்கு அந்த ஸ்டோரி மேலே கொஞ்சம் விருப்பம் அதிகம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நானுமே ஏதாவது ஒன்று கேட்கிக்கிட்டே நோட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டோரி எழுதணும்னு ஒரு ஆசை, அப்படியே எழுதினேன். சரி, இதை எனக்கு இந்த கார்ட்டூனில் போடணும்னு ஆசை இருந்துச்சா, அதனால தான் இதை க்ரியேட் பண்ணி போடவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் போட்டு ஒரு 2-3 நாள் நினைக்கிறேன். போட்டோன்னும் எனக்கு என்ன தெரியல, திடீர்னு ஃபீவர் இந்த மாதிரி. அந்த டைமிங்கில் ஊருக்கு எங்கே போயிட்டு வந்தேன்னா அப்படியே ரொம்ப ஃபீவர் வந்து கோல்டும் ரொம்ப ஆயிடுச்சா, அதோடய என்னால் பேசவே முடியல. அதனாலே கேப் விட்டுருந்தேன் நான். அப்புறம் கொஞ்சம் சரியாகவுமே எனக்கு இந்த தொண்டையில் ரொம்ப பெயினாக இருந்துச்சா, அது கொஞ்சம் சரியாகவுமே நான் வந்து என்ன செஞ்சேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். நம்ம இப்படியே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமிங் செட் பண்ணிவிட்டு அதில் போடுவோம் அந்த மாதிரி. அப்படி தான் நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்புறம் போட மாட்டீங்க. அப்படிதானே? ஏங்க, நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கனால நான் போடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு இப்போ உடையில பேசிட்டு இருக்கீங்க? பேசலம்மா தாயே, கல்யாணம் ஆனோடனே அரட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கல்யாணம் ஆயிட்டா அப்ப மிரட்ட தான் செய்வாங்க. அப்படியா? அப்படித்தான். ஐயோ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுக்கு உடையில உள்ள ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க நொய் நொய்னு? சாரிடி, சைலண்ட் ஆயிட்டு. இவர் இப்படித்தான் ஏதாவது ஒரு நொய் நொய்னு பேசிட்டே இருப்பார். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எதுல விட்ட? அதுவே மறந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணோமா. அப்புறம் என்னன்னா, எங்கள் அம்மாவோட சொந்தம் மாமா தான். எனக்கு மாமா வேணும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு 2 தடவை போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு மதுரைக்கு. அதனாலே கொஞ்சம் என்னால் போட முடியல. கல்யாண சமயத்தில் தான் அப்படி போனேன்னா அந்த சமயத்தில் என்னால் போட முடியல. அதனால கொஞ்சம் கேப் விட்டுருது, என்னால் எடுக்கவே முடியல. திரும்பி திரும்பி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கா, அதனால போட முடியல. அதனால தான் போட முடியல. அப்புறம் இப்போ நம்ம அடுத்து டெய்லி போட ஆரம்பிச்சிடலாம் ரெகுலராக. எல்லாருமே கேட்குறீங்க டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெகுலராக போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி போட ஆரம்பிச்சிடறேன். ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், டைம் செட் பண்ணிவிட்டு போடுறேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று டைட்டில் சாங் வந்து மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவுமே நம்ம மாற்றணும் எப்படினாலுமே. ஏன்னா இப்போ ராஜாவுக்கு கையிலுக்கு கல்யாணமே ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நிறைய கதை இருக்குது, இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே கதை ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னா இல்லை, இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது கதை. அவங்களுக்கு கல்யாணம் ஏன் ஆச்சுன்னா, இப்போதைக்கு இப்போ ஏன் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா, இப்போ நாங்கள் ரொம்ப வருஷமாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த 1 இயருக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது, வீட்டில் எல்லாம் சொல்லி ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இஷ்யூஸ்னால அது தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமே நிறையா கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, இன்னும் நிறையா கதை இருக்குது. அப்புறம் இன்னும் மெயின் டெஸ்ட்டே இருக்குது, இன்னும் நிறைய மெயின் கதையே இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க, தொடர்ந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுது. அது 28ஆம் தேதி முடிக்க வேண்டியது, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இழுத்து போய்கிட்டு இருக்கு. அதனால யாரும் கோச்சிக்காதீங்க.
டக்குன்னு கதையை இது பண்ணிடலாம், கல்யாண மண்டபத்துலேருந்து வர மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து இருக்கிறத தொடர்ச்சியாக கொண்டு போகலாம். யாருக்கும் வச்சுக்காதீங்க. ஆமா, கண்டிப்பா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனியவளே உனது இருவிழி முன் பழரச குவலையில் விழுந்த எறும்பின் நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே போவே அதிசயனே பிறந்த பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் என்று உனது முகம்